ஹலோ மக்களே, நான் நல்லா இருக்கேன், நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோல நம்ம என்ன டாபிக் பத்தி பேச போறோம்னா, இக்ஸிகோ வெப்சைட் நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆமாங்க, நம்ம ஃப்ரீக்வென்ட் டிராவலரா இருந்தா நிறைய வெப்சைட்ஸ் இருக்கு உங்களுக்கு டிராவலுக்கான டிக்கெட்ஸ் புக் பண்றதுக்கு. அந்த ரேஞ்சில இக்ஸிகோவும் ஒரு செம்ம சூப்பரான ஒரு டிராவல் புக்கிங் வெப்சைட்னு அப்படின்னு சொல்லலாம். நீங்க ஃபிளைட் புக்கிங் ஆகட்டும் அல்லது பஸ் புக்கிங் ஆகட்டும், ட்ரெயின் புக்கிங் ஆகட்டும், சோ இந்த மாதிரி ஹோட்டல் புக்கிங் ஆகட்டும், இதுக்கெல்லாம் ஒரு செம்ம சூப்பரான புக்கிங் போர்ட்டல் தான் இக்ஸிகோ. இந்த வீடியோல நம்ம இக்ஸிகோ போர்ட்டல்ல எப்படி நம்ம டிராவலுக்கான டிக்கெட்ஸ், ஹோட்டல் புக்கிங் எல்லாம் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் டீடைலா பார்க்க போறோம். டொமஸ்டிக்கும் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு, இன்டர்நேஷனல் புக்கிங்க்கும் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. சோ நம்ம எல்லாத்தையுமே டீடைலா பார்க்கலாம். இக்ஸிகோல என்ன மாதிரியான யூசர் ஃப்ரெண்ட்லினஸ் இருக்கு, ஏதாவது பெனிஃபிட்ஸ் இருக்கா, டிஸ்கவுண்ட்ஸ் எல்லாம் இருக்கா மத்த வெப்சைட்ஸ் எல்லாம் கம்பேர் பண்ணும்போது அப்படிங்கிற எல்லா டீடைல்ஸுமே நம்ம பார்க்கலாம். சோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க, அப்பதான் புது வீடியோஸ்க்கான நோட்டிபிகேஷன்ஸ் வரும். இப்ப வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வணக்கம் மக்களே, இந்த வீடியோல நாம இக்ஸிகோ வெப்சைட்ல எப்படி நம்ம டிராவல்ஸ்க்கான டிக்கெட் புக்கிங் பண்ணலாம் அப்படிங்கறத பார்க்க போறோம். நீங்க நிறைய டிராவல் புக்கிங் வெப்சைட்ஸ் பார்த்திருப்பீங்க. இக்ஸிகோவும் அதுக்கு ஈக்குவலா நிறைய யூசர் ஃப்ரெண்ட்லி ஃபீச்சர்ஸ் நிறைய கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு டொமஸ்டிக் ஃபிளைட் புக்கிங்ஸ் ஆகட்டும், இன்டர்நேஷனல் ஃபிளைட் புக்கிங்ஸ் ஆகட்டும், ஹோட்டல் புக்கிங்கு, பஸ்ஸு, ட்ரெயின் எல்லாமே நீங்க இக்ஸிகோல இருந்து புக் பண்ணிக்கலாம். ஸோ சர்ச் கிரைட்டீரியால இக்ஸிகோன்னு போட்டிங்கனாவே ஃபர்ஸ்ட் வர வெப்சைட்டே ixigo.com தான் இருக்கும். நாம கிளிக் பண்ணிட்டு உள்ள போய்க்கலாம். ஸோ நீங்க ஹோம் பேஜ் போனே பாத்தீங்கன்னா உங்களுக்கு 4 மெயின் ஆப்ஷன் இருக்கும். மேல பாருங்க, ஃபிளைட்ஸ், ஹோட்டல்ஸ், ட்ரெயின்ஸ் அண்ட் பஸ்ஸஸ். ஸோ மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா மேக் மை ட்ரிப் மாதிரியான வெப்சைட்ல எல்லாம் உங்களுக்கு டிராவல் பேக்கேஜஸ் எல்லாம் கூட கொடுத்துருப்பாங்க. பட் இக்ஸிகோ மெயினா கான்சென்ட்ரேட் பண்றது டிராவல் புக்கிங் தான். ஓகேவா, உங்களுக்கு டிராவல்கான ரிசர்வேஷன் பண்றது, அது போக பாத்தீங்கன்னா ஸ்டேக்கான ரிசர்வேஷன் பண்றது, இது ரெண்டும் தானே முக்கியமான தேவைகளா இருக்கும். நம்ம டிராவல் பண்ணும்போது அட்வான்ஸ்டா நம்ம பயணத்துக்கும் அங்க ஸ்டே பண்றதுக்கும் புக் பண்ணிட்டா கொஞ்சம் ரிலாக்ஸ்டா நம்ம டிராவல் பண்ணலாம், அந்த பயணத்தை மேற்கொள்ளலாம். ஸோ அதுக்கான எல்லா ஃபெசிலிட்டியுமே இக்ஸிகோல கொடுத்துருக்காங்க. ஃபிளைட்டை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா போத் இன்டர்நேஷனல் அண்ட் டொமஸ்டிக் ஃபிளைட்ஸ் நம்ம புக் பண்ணிக்கலாம். இங்க பாருங்க, ஃபிளைட்ஸ்ன்னு போட்டு நீங்க நார்மலா எல்லா ஃபிளைட்ஸும் எப்படி புக் பண்ணுவீங்களோ அதே மாதிரி தான். ஒன் வே புக் பண்றதுனாலும் பண்ணிக்கலாம், இல்ல ரவுண்ட் ட்ரிப் புக் பண்ணிக்கிறதுனாலும் பண்ணிக்கலாம். அதாவது இப்ப நீங்க சென்னை டு பெங்களூர் பிசினஸ் ட்ரிப் போயிட்டு மறுபடியும் 1 டே கழிச்சு பெங்களூர் டு சென்னை வரீங்கன்னா ரவுண்ட் ட்ரிப்பா நீங்க புக் பண்ணிக்கலாம். ஸோ ரவுண்ட் ட்ரிப்பா புக் பண்ணும்போது உங்களுக்கு சில டிஸ்கவுண்ட்ஸ் எல்லாம் கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு. ஓகேவா, அதே மாதிரி தான் இன்டர்நேஷனல் ஃபிளைட்ஸும் அதே மாதிரி தான். சரி, ஃபார் எக்ஸாம்பிள் நாம ஏதாவது ஒரு டெஸ்டினேஷன் பார்க்கலாம். ஓகேவா, நியூ டெல்லியில இருந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஹைதராபாத் வரைக்கும் டிராவல் பண்றோம். என்னைக்கு டிராவல் பண்றோம், எந்தெந்த டேட்டு, அந்த டேட்ல என்ன பிரைஸ் இருக்கு அப்படிங்கிறதும் டிஸ்பிளே ஆயிருக்கு பாருங்க. உங்களுக்கு சிலதுல எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட 500 rupees உங்களுக்கு கம்மியா இருக்கு. ஸோ அந்த மாதிரி நீங்க அட்வான்ஸ்டா பார்த்து பிளான் பண்ணிக்கலாம். எந்த டேல புக் பண்ணா உங்களுக்கு பட்ஜெட் கொஞ்சம் கம்மியாகும் அப்படிங்கிறத நீங்க புக் பண்ணிக்கலாம். சரி, நான் ஃபர்ஸ்ட் கம்மியா இருக்கிற டேட் 12th. ஸோ அதை நான் எடுத்துக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் ரிட்டர்ன், இன்கேஸ் நீங்க ரவுண்ட் ட்ரிப்னா நீங்க ரிட்டர்னும் சேர்த்து புக் பண்ணிக்கலாம், இல்லாட்டி தேவையில்லை, அதை விட்டுறலாம். எத்தனை டிராவலர்ஸ், என்ன கிளாஸ்ல நீங்க டிராவல் பண்றீங்க அப்படிங்கிறதையும் நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். எக்கானமி, பிரீமியம் எக்கானமி, பிசினஸ், 3 டைப் ஆஃப் கிளாஸஸ் இருக்கு. டொமஸ்டிக் ஃபிளைட்ஸ்ல இவ்வளவு ப்ராசஸ் இருக்கு. ஓகேவா, கிளாஸஸ் இருக்கு. அது போக பாத்தீங்கன்னா அடல்ட்ஸ் 12 years above, சில்ட்ரன் 2 to 12 years, இன்ஃபேன்ஸ் 0 to 2 years. இவங்களுக்கு இன்ஃபேன்ஸ்க்கு தனி சீட் வேணும்னா மட்டும்தான் நீங்க எக்ஸ்ட்ரா பே பண்ண வேண்டியதா இருக்கும். இல்லாட்டி நீங்க உங்களோட சீட்லயே கேரி பண்ணிட்டு போய்க்கலாம் சில்ட்ரனை. பிளானிங் எ ட்ரிப் ஃபார் மோர் தென் 9 டிராவலர்ஸ்னா கிரியேட் குரூப் புக்கிங் ஆப்ஷன் இருக்கு. நீங்க குரூப் புக்கிங் பண்ணும்போது உங்களுக்கு டிஸ்கவுண்ட்ஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஓகேவா, ஸோ அதுக்காக தான் தனியா கிரியேட் குரூப் புக்கிங்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு 9 டிராவலர்ஸ் பிளஸ் இருக்கணும், அப்பதான் குரூப் புக்கிங் பண்ண முடியும். சரி, நாம எக்கானமிலேயே டிராவல் பண்றோம்னு வச்சுக்கோங்களா. ஸோ இதெல்லாமே செலக்ட் பண்ணியாச்சு. இங்க அடிஷனல் அட்வான்டேஜ் என்னன்னா, ஸ்டூடெண்ட்ஸ்க்கு, சீனியர் சிட்டிசன், ஆர்ம்டு ஃபோர்ஸஸ்க்கெல்லாம் சில சமயம் உங்களுக்கு டிஸ்கவுண்ட்ஸ் இருக்கும். இங்க பாருங்க, ஃபார் டிராவலர்ஸ் 12 years and above, it's mandatory present a valid student ID at the time of check-in.
ஸோ நீங்கள் ஸ்டூடெண்ட் டிஸ்கவுண்ட் போட்டு பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் செக்இன் பண்ண போறீங்கல்ல, நீங்கள் ஏர்போர்ட்டுக்கு போகும்போது போர்டிங் பண்ணும்போது நீங்கள் செக்இன் பண்ணுறதுக்கு முன்னாடி ஸ்டூடெண்ட் ஐடி காமிக்கணும். அதே மாதிரி தான் சீனியர் சிட்டிசனுக்கான ஐடி காமிக்கணும், ஆர்ம்டு ஃபோர்ஸஸ்க்கான ஐடி காமிக்கணும். ஆர்ம்டு ஃபோர்ஸஸோட டிபெண்டன்ஸ்க்கும் சில சமயம் வந்து டிஸ்கவுண்ட் கொடுப்பாங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு. ஸோ அதுவும் வந்து நீங்கள் கார்டு காமிச்சு நீங்கள் பண்ணிக்கலாம். ஆர்ம்டு ஃபோர்ஸஸ்க்கு வந்து டிபெண்ட் கார்டுன்னு இருக்கும் போல அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு. ஸோ அதுவும் நீங்கள் ஐ திங்க் 18 இயர்ஸ்க்கு கீழே இருக்கிற ஆர்ம்டு ஃபோர்ஸஸோட ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு அண்ட் ஸ்பௌசஸ்க்கு வந்து அந்த டிஸ்கவுண்ட் இருக்கும்னு நினைக்கிறேன், ஆஃபர்ஸு. ஸோ அது நீங்கள் பார்த்துக்குங்க, ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ஏதாவது நீங்கள் இந்த க்ரைட்டீரியாவில் இருந்தீங்கன்னா இதுவும் செலக்ட் பண்ணிக்கலாம், ஓகேவா? நாம் இந்த க்ரைட்டீரியாவில் இல்லை, அதனால நாம் அதை செலக்ட் பண்ணிக்கிறேன். அப்புறம் ஆல்வேஸ் ஆப்ட் ஃபார் ஃப்ரீ கேன்சலேஷன். ஸோ இதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கிறது நல்லது. ஏன்னா நம்ம ட்ராவல் பண்ணும்போது எப்போவுமே வந்து ஏதாவது ஒரு கண்டின்ஜென்சி வரும், நம்ம வந்து போஸ்ட்போன் பண்ணுற மாதிரி வரும், இல்லை ப்ரீபோன் பண்ணுற மாதிரி வரும், இல்லை என்டையர் ட்ராவலையுமே வந்து கேன்சல் பண்ணுற மாதிரி வரும். ஸோ அந்த நேரத்துல எல்லாம் நீங்கள் கேன்சல் பண்ணும்போது அதிலிருந்து ஒரு ப்ராசஸிங் ஃபீயோ அல்லது ஒரு சர்டன் பர்சன்டேஜ் பிடிச்சிட்டு தான் வந்து சில ஏர்லைன்ஸ் கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இல்லாமல் இங்கே வந்து ஜீரோ கேன்சலேஷன் ஃபீலேயே வந்து நீங்கள் இக்ஸிகோவில் ஃப்ளைட்ஸ் புக் பண்ணலாம். ஸோ அந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் ரொம்பவே முக்கியமானது. ஸோ அதை இக்ஸிகோவில் கொடுக்குறாங்க. வேற எந்த வெப்சைட்ல அந்த ஆப்ஷன்ஸ் இருக்குன்னு தெரியல, தெரிஞ்ச கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. பட் இந்த வீடியோல வந்து நம்ம இக்ஸிகோவில் என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்குங்கிறத டீட்டெயில்டா பார்த்துடலாம், ஓகேவா? ஸோ நோ கொஸ்டின்ஸ் ஆஸ்க்ட், இன்ஸ்டன்ட் ரீஃபண்ட்ஸ், ப்ரையாரிட்டி கஸ்டமர் சர்வீஸ். ஸோ கஸ்டமர் சர்வீஸ் நம்பரும் இருக்கும், நீங்கள் அதுக்கு கால் பண்ணிக்கலாம் அப்படின்னு போட்டிருக்காங்க. சரி, ஓகே, இதெல்லாம் செலக்ட் பண்ணியாச்சா? இப்போ நாம சர்ச் கொடுத்துட வேண்டியதுதான். சர்ச் கொடுத்ததுக்கப்புறம் நம்ம செலக்ட் பண்ண அந்த ரூட்ல என்னென்ன ஃப்ளைட்ஸ் எல்லாம் இருக்கு அப்படிங்கிறது லிஸ்ட் ஆகிடும். எல்லா ஏர்லைன்ஸுமே லிஸ்ட் ஆகிடும். ஸ்பைஸ் ஜெட்டு, ஏர் இண்டியா எக்ஸ்பிரஸ் எல்லாமே லிஸ்ட் ஆகிடுச்சு பாருங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்பைஸ் ஜெட் இருக்கு, இண்டிகோ இருக்கு, ஏர் இண்டியா இருக்கு, ஆகாஷ் ஏர் இருக்கு, ஏர் இண்டியா எக்ஸ்பிரஸ் இருக்கு. ஸோ இந்த மாதிரி என்னென்ன ஏர்லைன்ஸ் இருக்கும் நீங்கள் டைமிங் செலக்ட் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் லிஸ்ட் ஆனதுக்கப்புறம் எந்த டைமில் நீங்கள் ட்ராவல் பண்ண விரும்புகிறீங்க, அந்த பர்டிகுலர் ஃப்ளைட்டுக்கு ஏதாவது டிஸ்கவுண்ட்ஸ் இருக்கா, லாக் ப்ரைஸ் நல்லா இருக்கு பாருங்க, எந்த ப்ரைஸில் நீங்கள் புக் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. ஏன்னா மாறிக்கிட்டே இருக்கும், டைனமிக்காக சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். உங்களுக்கு சீட் இருக்கிறதுக்கு தகுந்த மாதிரி அந்த பர்டிகுலர் ஃப்ளைட்டில் என்ன சீட்ஸ் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு ப்ரைஸும் வந்து இங்கே டைனமிக்காக சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். அதனால நீங்கள் டக்குன்னு லாக் பண்ணிடலாம். உங்களுக்கு அந்த சீப்பாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா அந்த ப்ரைஸ்க்கு நீங்கள் லாக் பண்ணி வச்சுக்கலாம், ஓகேவா? ஸோ அந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் கூட கொடுத்துருக்காங்க. ஸோ எந்த ஃப்ளைட் வந்து ஃபாஸ்டஸ்ட்டாக போகுது அந்த மாதிரியான டீட்டெயில்ஸ் எல்லாம் இங்கே பாப்அப்பில் இருக்கும், அதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கலாம். சில பேர் வந்து ரொம்ப லாங் ஜேர்னி வேண்டாம்ப்பா, எனக்கு குயிக்காக ரீச் ஆனால் போதும், விலை அதிகமாக இருந்தாலும் அப்படின்னு நினைப்பாங்க. ஸோ அவங்களுக்கு நீங்கள் கரெக்டாக அந்த இது செலக்ட் பண்ணிக்கலாம். சில பேர் வந்து எனக்கு டைம் ஆனால் பரவாயில்லப்பா, நான் சீப்பாக நான் ட்ராவல் பண்ணால் போதும் அப்படின்னு நினைப்பீங்க. ஏன்னா இங்கே பாருங்களேன், இந்த ஏர் இண்டியாக்கும் இந்த ஏர் இண்டியா எக்ஸ்பிரஸ்க்கும் எவ்வளோ டிஃபரன்ஸ் பாருங்க. 6433, இது வந்து 5500, கிட்டத்தட்ட 1000 ருபீஸ் கம்மியாக இருக்கா? ஸோ பட் ஆனால் பார்த்தீங்கன்னா டைம் பாருங்க எவ்வளோ அதிகமாக ஆகுதுன்னு. ஸோ இது வந்து எங்காவது ஒரு ஸ்டாப் ஓவர் இருக்கும், ஒன் ஸ்டாப் ஓவர் இருக்குன்னு போட்டிருக்கு பாருங்க. ஸோ ஏர் இண்டியா டெல்லியிலேருந்து ஹைதராபாத் வருதுன்னா இடையில மேபி போபால் அந்த மாதிரி இடையில இருக்கிற ஏதாவது ஒரு சிட்டிஸ்குள்ள வந்து வரும். ஸோ அப்போ வந்து உங்களுக்கு டைம் அதிகமாக ஆகிறதுனால உங்களுக்கு விலை கம்மியா இருக்கு. இது வந்து குயிக்கா போறதுனால விலை அதிகமா இருக்கு. நான் ஸ்டாப் ஃபிளைட்டு. ஆமாங்க, ஃபிளைட்ல கூட நான் ஸ்டாப் ஃபிளைட்டு, ஸ்டாப் ஓவர் எல்லாம் இருக்குங்க. நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. ஃபிளைட்ல என்னப்பா நின்று போறது, பஸ்ல போற மாதிரி பஸ் ஸ்டாண்டுக்கு போயிட்டு அப்படின்னு நினைக்காதீங்க. ஃபிளைட்ஸ்லயும் வந்து கனெக்டிங் ஃபிளைட்ஸ் கூட இருக்கும். சில சமயம் வந்து ஒரே ஃபிளைட்டு ஸ்டாப் ஓவர், ஒரு டெஸ்டினேஷன்ல இருந்து எடுத்து இன்னொரு டெஸ்டினேஷன்ல இறங்கி அங்க மறுபடியும் செக்இன் செக் அவுட் ஆகிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் நாம இறங்குறவங்க மட்டும் செக் அவுட் பண்ணுவாங்க, நாம அந்த ஃபிளைட்குள்ளேயே உட்கார வேண்டியதுதான். அந்த பர்டிகுலர் ஏர்போர்ட்ல மறுபடியும் சில பேசஞ்சர்ஸ் ஏறுவாங்க, அதுக்கப்புறம் டேக் ஆஃப் ஆகி நம்ம டெஸ்டினேஷனுக்கு போகும். ஸோ அந்த மாதிரி ஸ்டாப் ஓவர் இருக்கும். ஸோ இதெல்லாம் கூட நீங்க பார்த்து வச்சுக்கணும் மக்களே.
ஸோ சில ஏர் இந்தியாவில் மட்டும்தான் இப்போ இந்தியாவில் பார்த்தீங்கன்னா டொமஸ்டிக் ஃப்ளைட்ஸ்லேயும் ஃப்ரீ மீல் எல்லாம் கொடுக்குறாங்க. இண்டிகோலையும் பாருங்க, இண்டிகோல வந்து 6759 2 hours 10 minutes போகுது. ஏர் இந்தியா அதே 2 hours 20 minutes போகுது. பட் ஆனால் இங்கே ஃப்ரீ மீல் கொடுக்குறாங்க. விலை பார்த்தீங்களா, ஏர் இந்தியாவில் எப்பவுமே வந்து கொஞ்சம் காம்படிட்டிவ் ப்ரைஸ் நல்லா இருக்கும். பட் இண்டிகோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ரூட்ஸ்ல கொடுப்பாங்க. அதனால ஈஸ் ஆஃப் டிராவல் இண்டிகோல நல்லா இருக்கும்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ ஏர் இந்தியா டாடா கிட்ட போயிருச்சுல, அதனால நிறைய ஃபெசிலிட்டிஸ் இம்ப்ரூவ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த பர்டிகுலர் ஃப்ளைட் பார்த்தீங்கன்னா 3rd ஃபாஸ்டஸ்ட், அதே மாதிரி ஃப்ரீ மீலும் கொடுக்குறாங்க. ஸோ இந்த மாதிரி நீங்க கம்பேர் பண்ணிக்கலாம், எல்லா டீட்டெயில்ஸும் கம்பேர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு எது கரெக்டா இருக்குமோ அதை இது பண்ணிக்கலாம், புக் பண்ணிக்கலாம். ஸோ இங்க பார்த்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் இண்டிகோ ஃப்ளைட்டுக்கும் இதுக்கும் 10 minutes தான் டிஃபரன்ஸ். பட் இங்க என்னன்னு பாத்தீங்கன்னா இதுவும் ஏர்லியஸ்டா ரீச் ஆகுது, 2nd ஃபாஸ்டஸ்ட், இது ஏர்லியஸ்ட். அண்ட் பாத்தீங்கன்னா ஃப்ரீ மீலும் கொடுக்குறாங்க. ஸோ அதனால ஏர்லியஸ்ட்னா என்னன்னா உங்களுக்கு காலங்காத்தால 2 மணிக்குன்னா நீங்க பாருங்க ஏர்போர்ட்டுக்கு கிட்டத்தட்ட 1 hour 2 hours முன்னாடியே போகணும் டொமஸ்டிக் ஃபிளைட்ஸ்க்கு. ஸோ நடுராத்திரி போற மாதிரி இருக்கும். அதனால உங்களுக்கு ஏர்லியஸ்ட்னு போட்டிருக்காங்க. ஸோ அது மாதிரி டைமிங்ஸ் நீங்க பாத்துக்கலாம், எந்த டைம் வந்து உங்களுக்கு கரெக்டா இருக்கும், உங்களோட ஸ்லீப் எல்லாம் பாதிக்காம அப்படிங்கிறத பார்த்துட்டு நீங்க புக் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இங்க பாத்தீங்கன்னா மதியம் தான் கிளம்புது இந்த ஏர் இந்தியா. 3rd ஃபாஸ்டஸ்டா வேற இருக்கு, ஃப்ரீ மீலும் இருக்கு. விலையும் வந்து ரொம்ப அதிகமா இல்லை. இந்த ஏர் இந்தியாவுக்கும் இதுக்கும் 100 rupees தான் அதிகம். ஸோ அதனால இது புக் பண்ணிக்கலாம்னு நினைச்சீங்கன்னா புக் கொடுத்துருங்க. புக் கொடுத்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா உங்களோட பர்சனல் டீடைல்ஸ் எல்லாம் கொடுக்குற மாதிரி வரும். ஓகேவா? ஸோ எந்த டேட்டுக்குள்ள நீங்க கேன்சல் பண்ணா ரீஃபண்ட் வரும், எவ்வளவு வரும், எந்த டேட்டுக்கு அப்புறம் நீங்க கேன்சல் பண்ணா ரீஃபண்ட் நான் ரீஃபண்டபிளா இருக்கும், அதாவது உங்களுக்கு எந்த காசும் திரும்பி வராது அப்படிங்கிறத ஒரு டைம் லைனே போட்டு காமிச்சிட்டாங்க. ஓகேவா? ஸோ அது பார்த்துக்குங்க. அது போக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எத்தனை டைம் வந்து உங்களுக்கு ஆன் டைம்ல இந்த ஃபிளைட் ரீச் ஆயிருக்கு அப்படிங்கறத போட்டிருக்காங்க. 83% ஆஃப் த டைம் வந்து இது கரெக்ட் டைமுக்கு ரீச் ஆயிருக்கு. ஸோ தைரியமா நீங்க புக் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் நீங்க டிராவல் ஆரம்பிக்கிற சிட்டில எந்த டெர்மினல்ல இருந்து கிளம்புது, ரீச் ஆகிற சிட்டில எந்த டெர்மினலுக்கு ரீச் ஆகும், எத்தனை கேபின்ல நீங்க எவ்வளவு கொண்டு போகலாம், செக்இன் பேக்கேஜ்ல எத்தனை கொண்டு போகலாம் அப்படின்னு போட்டிருப்பாங்க. எக்ஸ்ட்ரா கேஜி போடணும்னா நீங்க எக்ஸ்ட்ரா பே பண்ற மாதிரி வரும். ஸோ அது பார்த்துக்குங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் என்ன ஏர்லைன்ஸ் ஃப்ளை பண்றாங்க, இது வந்து ஏர்பஸ் A320 நியோ அந்த மாடல் ஏர்கிராஃப்ட் தான் உங்களுக்கு கேரி பண்ணிட்டு போகும் இந்த ஃப்ளைட் நம்பர்ல. அதுக்கப்புறம் நேரோ சீட்டு, நேரோ ஸ்டாண்டர்ட் சீட், ஸ்டில்ட் இதெல்லாம் வேணும்னா எக்ஸ்ட்ரா நீங்க புக் பண்ணணும். ஓகேவா? ஸோ அந்த எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் வேணும்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் இருக்கும். ஸோ இன்ஸ்டன்ட் ரீஃபண்டு இதெல்லாமே போட்டிருக்காங்க. கேன்சல் அப் டு 24 hours பிஃபோர் டிபார்ச்சர், இதெல்லாம் நீங்க பார்த்துக்கலாம். பார்த்துட்டு நீங்க கடைசியா கண்டினியூ கொடுத்தீங்கன்னா அடுத்த பேஜ்ல வந்து உங்களுக்கு இங்க பாருங்க மொபைல் நம்பர் கொடுத்துட்டு நீங்க கண்டினியூ கொடுத்து உங்களோட பர்சனல் டீடைல்ஸ் எல்லாம் ஃபில் பண்ணிட்டு சீட் செலக்ட் பண்ணும். ஸோ ஆப்வியஸ்லி நான் வெப்சைட்ல வந்து பர்சனல் டீடைல்ஸ் அதிகமாக கொடுக்க முடியாது அப்படிங்கிறதுனால உங்களுக்கு என்ன ப்ரொசீஜர் இருக்கும்னு மட்டும் சொல்லிடுறேன். ஓகேவா? ஸோ நம்பர் கொடுத்து நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிட்டு அடுத்த இதுக்கு போனீங்கன்னா உங்களுக்கு அந்த ஃப்ளைட்டோட லே அவுட் வரும். அதில் சீட் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா அவ்வளோதான், ஒரு கன்ஃபர்மேஷன் மாதிரி வரும். அதுக்கப்புறம் உங்களோட கார்டு டீட்டெயில்ஸ் கொடுத்து புக் பண்ணிட வேண்டியது தான். ஸோ இதுதான் வந்து டிராவல் புக் பண்றதுக்கான ப்ராசஸ். இங்க இருக்கு பாருங்க, நம்ம ஃபிளைட்டை செலக்ட் பண்ணியாச்சு, ரிவ்யூ டிராவலர் டீடைல்ஸ், அதாவது அடுத்த பேஜ்ல வந்து டிராவலர் டீடைல்ஸ் செலக்ட் பண்ணோம். அதுக்கப்புறம் ஆட் ஆன்ஸ் இங்க பாருங்க, நேரோ, டில்ட்டு, எந்த சீட் வேணுமோ அது, அதுக்கப்புறம் மீல்ஸ் ஏதாவது உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வேணும், அந்த பீவரேஜஸ் எல்லாம் எக்ஸ்ட்ரா வேணும்னா ஆட் ஆன்ஸ்ல போட்டுட்டுக்கலாம். இதெல்லாம் செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு ஃபைனல் பிரைஸ் ஒன்று காமிப்பாங்க. இது வந்து பேஸ் பிரைஸ். நீங்க ஆட் ஆன்ஸ் உங்களுக்கு கஸ்டமைஸ்டு சீட் எல்லாம் வேணும்னா எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் வரும். அதெல்லாம் போட்டதுக்கு அப்புறம் கடைசியில எவ்வளவு டோட்டல் சார்ஜ்னு காமிக்கும். அது பார்த்ததுக்கு அப்புறம் நீங்க பேமெண்ட் பண்ணிட வேண்டியதுதான். ஸோ 4 ஆப்ஷன்ஸ் இருக்கும் உங்களுக்கு, 4 ஸ்டெப்ஸ் இருக்கும் உங்களுக்கு ஃப்ளைட் புக் பண்ணிக்கிறதுக்கு. ஓகேவா? அதுக்கப்புறம் எஸ்பிஐ கார்டெல்லாம் வச்சிருந்தீங்க, அதெல்லாம் நீங்க பாத்துக்கலாம். நீங்க கார்டெல்லாம் வச்சிருக்கும் போது உங்களுக்கு டிஸ்கவுண்ட்ஸ் இருக்கு பாருங்க, 928 ஆஃப் அந்த மாதிரி டீடைல்ஸ் எல்லாம் இருக்கு. ஸோ அதெல்லாம் நீங்க பாத்துக்கலாம். ஸோ இதுதான் மக்களே, ஃபேர் சம்மரி வந்து உங்களுக்கு இந்த சைடு இருக்கும். டாக்ஸஸ் அண்ட் ஃபீஸ் எவ்வளவு, இது எல்லாமே போட்டிருப்பாங்க. ஸோ இதெல்லாம் ஒரு டைம் பார்த்துக்குங்க. ஸோ இது ஃப்ளைட் புக் பண்ற ப்ராசஸா. இதே மாதிரி தான் வந்து உங்களுக்கு ஹோட்டல்ஸ் புக் பண்ற ப்ராசஸும் இருக்கும். நீங்க போற டெஸ்டினேஷன்ல எங்க புக் பண்ணிக்கலாம். சே ஃபார் எக்ஸாம்பிள் நாம பெங்களூரு டிராவல் பண்றோம் அப்படின்னா
பெங்களூர் ஹோட்டல்ஸ் இன் ஜெயாநகர், ஒயிட்ஃபீல்டு, நிறைய ஐடி க்ரௌடு வந்து ஒயிட்ஃபீல்டு ஏரியாவில் போவாங்க. ஸோ அந்த ஏரியாவில் நீங்கள் எவ்வளவு நாள் ஸ்டே பண்ணுறீங்க இதெல்லாம் செலக்ட் பண்ணிட்டு எவ்வளவு ரூம்ஸ் வேணும், எவ்வளவு கெஸ்ட்ஸ் இருக்கு அதெல்லாமே நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிட்டு சர்ச் கொடுத்துருங்க. உங்களுக்கு அழகா அந்த பர்டிகுலர் ஏரியாவில் எங்கெங்கெல்லாம் வந்து ஹோட்டல்ஸ் இருக்கு, என்ன ப்ரைஸ்ல இருக்கு, என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் இருக்கும் அப்படிங்கிறத உங்களுக்கு டீட்டெயில்டாக காமிச்சிரும். ஃப்ரீ கேன்சலேஷன் இருக்கா வேணும்னா நீங்கள் அதை செலக்ட் பண்ணிக்கலாம். ஃப்ரீ கேன்சலேஷன் இருக்கிற ஹோட்டல்ஸ் மட்டும் டிஸ்பிளே ஆகும். ஃப்ரீ பிரேக்ஃபாஸ்டோட கிடைக்குதா அதுவும் நீங்கள் ஃபில்டர் போட்டு சர்ச் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும் உங்களுக்கு ஃபில்டர் போட்டு சர்ச் பண்ணுறதுக்கு. ஓகேவா? மேப்போட வேற வந்துடும். நீங்கள் மேப் பார்த்துட்டு அந்த பர்டிகுலர் ஹோட்டல் வந்து எங்கே சிச்சுவேட் ஆகிருக்கு அப்படிங்கிறதையும் நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ எவ்வளோ யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கு பாருங்க. யூசர் ரேட்டிங்கும் பார்த்துக்கலாம். எக்ஸப்ஷனல், எக்ஸலண்ட், வெரி குட், இது மாதிரி நிறைய இது இருக்கும். அதுக்கப்புறம் இன்டர்நெட் ஆக்சஸ் இருக்கா, நான் ஸ்மோக்கிங் ரூமா, ஸ்மோக்கிங் ரூமா, எலிவேட்டர் ஆக்சஸ் இருக்கா, இந்த மாதிரி நிறைய கிரைட்டீரியா போட்டு நீங்க அதை செலக்ட் பண்ணிக்கலாம். சில பேர் வந்து பிராண்ட் கான்சியஸா இருப்பாங்க. எனக்கு வந்து ட்ரீபோல தான் ஸ்டே பண்ணுப்பா, எனக்கு வந்து ஃபேப் ஹோட்டல்ஸ் தான் ஸ்டே பண்ணுப்பா, மேரியட்ல தான் ஸ்டே பண்ணுப்பா அப்படின்னு நீங்க பாப்பீங்க. ஸோ அதெல்லாம் வேணும்னா நீங்க அதுவும் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ கரெக்டா உங்களுக்கு மேரியட் பிராண்ட்ல என்னென்ன ஹோட்டல்ஸ் எல்லாம் இருக்கோ அதெல்லாம் செலக்ட் ஆயிடும். ஓகேவா? ஸோ இதுதான் மக்களே ஹோட்டல்ஸ் செலக்ட் பண்றதுக்கான சாய்ஸ். அதே மாதிரி தான் இங்க புக் நவ், அதுக்கப்புறம் உங்களுக்கு ரூம்ஸோட பிக்சர்ஸ் எல்லாம் வரும், என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் இருக்குன்னு காமிக்கும். இங்க பாத்தீங்களா, அட்ரஸ், கேலரி இருக்கு, இந்த பக்கம் வந்து பிரைஸ் டீடைல்ஸ் இருக்கு, வியூ ரூம்ஸ், அதுக்கப்புறம் அங்க இருக்கிற ரெஸ்டாரண்ட், பால் ரூம்ஸ், இதெல்லாம் என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் இருக்குன்னு காமிச்சிருக்காங்க. இங்க பாருங்க, ஃபுட் அண்ட் டைனிங், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரூம்ஸு, ஃபெசிலிட்டிஸ் அண்ட் ஆக்டிவிட்டீஸ், லொக்கேஷன் அண்ட் நியர்பை ஏரியாஸ் எல்லாமே உங்களுக்கு அந்த பேஜுக்கு கீழே வந்துடும், அந்த ரூம் டீடைல்ஸ் கீழே வந்துடுது. அது போக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மற்ற என்னென்ன ரூம்ஸ் எல்லாம் இருக்கு அப்படிங்கிறதையும் காமிச்சிரும். ஓகேவா? இது வந்து டபுள் பெட்ஸு, அதுக்கு எவ்வளோ ப்ரைஸு, இது வந்து 1 கிங் பெட்டு, அதுக்கு என்ன ப்ரைஸு. ஸோ இது எல்லாத்தையுமே காமிச்சிரும். என்னடா ப்ரீமியம் ஹோட்டல்ஸாவே காமிக்கிறேன் அப்படின்னு காட்டாதீங்க. ஸோ பார்க்காதீங்க. ஸோ நான் இதில் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, உங்களுக்கு போத் டொமஸ்டிக் அண்ட் இன்டர்நேஷ்னல் ஹோட்டல் புக்கிங் ஆகட்டும், ஃப்ளைட் புக்கிங் ஆகட்டும், ஈஸியாக உங்களுக்கு பண்ணலாம். ஓகேவா? பட்ஜெட்லேயும் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் லோவஸ்ட் ப்ரைஸ் போட்டு நீங்கள் ஃபில்டர் பண்ணி அதில் சர்ச் பண்ணி புக் பண்ணிக்கலாம். ஸோ அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ட்ரெயின்ஸு மற்ற எல்லா வெப்சைட்லேயும் மாதிரியே இங்கே நீங்கள் சர்ச் பண்ணிக்கலாம். ஓகேவா? பட் ஆனால் உங்களுக்கு கடைசியாக புக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐஆர்சிடிசி வெப்சைட்டுக்கு தான் போகும். சே ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்கள், சர்ச் கொடுத்துறேன்னா, சர்ச் கொடுத்ததுக்கப்புறம் வந்து ட்ரெயின்ஸ் டீட்டெயில்ஸ் மட்டும் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகிடும். பட் கடைசியாக புக் பண்ண போகும்போது உங்களுக்கு ஐஆர்சிடிசி லாகின் வச்சு தான் நீங்கள் புக் பண்ண முடியும். இங்கே பாருங்கள், வெயிட்டிங் லிஸ்ட்டு, ரிக்ரெட்டு எல்லாத்தையுமே காமிச்சிடும், அந்த பர்டிகுலர் ரூட்டில் என்னென்ன ட்ரெயின்ஸ் எல்லாம் இருக்குன்னு. பட் புக் பண்ணணும்னு நீங்கள் உள்ளே போனால் ஐஆர்சிடிசி வெப்சைட்டுக்கு தான் போகணும். ஐஆர்சிடிசி லாகின் வச்சு தான் புக் பண்ணணும். வெப்சைட்டுக்கு போக தேவையில்லைன்னு நினைக்கிறேன். பட் ஐஆர்சிடிசி லாகின் வேணும். ஓகேவா? ஸோ அது நீங்கள் பார்த்துக்கோங்க. இங்கே பாருங்கள், 8th May வெயிட்டிங் லிஸ்ட் 33 இருக்கா, புக்னு கொடுத்தா லாகின் டு எக்ஸிகோ, இல்லை இது எக்ஸிகோவையும் லாகின் பண்ணிவிட்டு நீங்கள் ஐஆர்சிடிசி லாகின் ஐடியும் கொடுக்கணும். ஸோ இவ்வளோ ப்ராசஸ் இருக்குது ட்ரெயினுக்கு புக் பண்ணுறதுக்கு மட்டும். ஸோ அது நீங்கள் பார்த்துக்கணும். ஸோ நாம் ட்ரெயின் புக்கிங்கும் பார்த்தாச்சு. அதுக்கப்புறம் பஸ்ஸஸ். ஸோ பஸ்ஸஸ் வந்து உங்களுக்கு ரெட் பஸ்ஸு இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ அதே மாதிரி தான் எக்ஸிகோவும். இப்போ மேக் மை ட்ரிப்லேயுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பஸ்ஸஸ் எல்லாம் புக் பண்ண முடியுது. ஸோ இது பாருங்கள், லீவிங் ஃப்ரம் சே சென்னை டு பெங்களூர், டிபார்ச்சர் டேட் என்ன, டுடே, டுமாரோ, இதெல்லாம் நீங்கள் செலக்ட் பண்ணிக்க வேண்டியதுதான். செலக்ட் பண்ணிவிட்டு சே ஃபார் எக்ஸாம்பிள் நான் டுமாரோ போட்டேன்னு வச்சுக்கோங்களா, என்னென்ன பஸ்ஸஸ் எல்லாம் இருக்கும் அப்படிங்கிறத உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணி காமிச்சிடும். சில ஸ்டேட்ஸோட கவர்மெண்ட் பஸ்ஸஸ்மே வந்து உங்களுக்கு டிஸ்பிளே ஆயிடுங்க. கேஎஸ்ஆர்டிசி கர்நாடகா பஸ்ஸஸ் கூட இருக்கு பாருங்க. சில வெப்சைட்ல வந்து கேஎஸ்ஆர்டிசி ரெஜிஸ்டர் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ அந்த வெப்சைட்ல எல்லாம் வந்து உங்களுக்கு கவர்மெண்ட் பஸ்ஸஸ் ஆன்லைன்ல புக் பண்ண முடியாது. நீங்க கவர்மெண்ட் பஸ்ஸஸ் புக் பண்ணணும்னா அந்த பர்டிகுலர் டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷனோட வெப்சைட்டுக்கு தான் போய் ஆகணும்.
பட் இக்ஸிகோல என்ன அட்வான்டேஜ்னா, எந்தெந்த கவர்மெண்ட் ரோட் டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன்ஸ் எல்லாம் புக் பண்ணியிருக்காங்களோ அந்த பஸ்ஸஸ்மே வந்து உங்களுக்கு டிஸ்ப்ளே ஆயிடும். ஸோ கவர்மெண்ட் பஸ்ஸஸ் உங்களுக்கு தெரியும், ப்ரைஸ் வந்து ஆம்னி பஸ்ஸஸ்க்கு கம்பேரிட்டிவா வந்து சீப்பா இருக்கும். அதனால நீங்க பார்த்துட்டு கரெக்டா அதுல புக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு இதுல இருக்கு. இங்க பாருங்க, அபி, அஷ்யூர்டு, ஃப்ரெஷ், எலக்ட்ரிக் பஸ்ஸஸ் இருக்கு, சபரி டிராவல்ஸ் இருக்கு, நிறைய இந்த மாதிரி ஆம்னி பஸ்ஸஸ் ஆப்ஷன்ஸ் இருக்கு, பிரைஸ் டீடைல்ஸ் எல்லாம் இருக்கு. நீங்க டைமுக்கு தகுந்த மாதிரி ஃபில்டர் அவுட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து யூசர் ஃப்ரெண்ட்லியா கொடுத்துருக்காங்க. ஸோ இதுலயும் அப்படிதான் மற்ற வெப்சைட்ஸ்ல இருக்கிற மாதிரியே சீட் செலெக்ஷன்ஸ் எல்லாம் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தகுந்த மாதிரியான சீட் செலக்ட் பண்ணிட்டு எங்க போர்டிங் பாயிண்ட் வேணும் இதெல்லாமே வந்து ப்ராப்பரா நீங்க கொடுத்துட்டு செலக்ட் பண்ண வேண்டியதுதான். இங்க பாருங்க, எல்லாத்தையுமே செலக்ட் பண்ணியாச்சா. போர்டிங் பாயிண்ட் எங்க, டிராப்பிங் பாயிண்ட் எங்க, எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிட்டு ப்ரொசீட் கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட் இதுல வந்து நீங்க இக்ஸிகோ மொபைல் நம்பர் கொடுக்கணும். ஏன்னா அதுல தான் நான் வந்து உங்களுக்கு கன்ஃபர்ம்டு டிக்கெட்ஸ் எல்லாம் டெலிவர் ஆகும். ஸோ அதனால அது கொடுத்துட்டு நீங்க புக் பண்ணிக்க வேண்டியதுதான். இது நீங்க நம்பர் கொடுத்தீங்கன்னா ஆப்வியஸ்லி உங்களோட பர்சனல் டீடைல்ஸ் எல்லாம் கேட்கும், டிராவலர் டீடைல்ஸ் எல்லாம். அது கொடுத்ததுக்கு அப்புறம் நீங்க கார்டு வச்சு பேமெண்ட் பண்ணிட வேண்டியது, ஆன்லைன் பேமெண்ட். ஸோ உங்களுக்கு டிக்கெட்ஸ் வந்து புக் ஆகிடும். ஸோ இங்க நீங்க புக் பண்ணதுக்கு அப்புறம் ட்ராக் டிக்கெட் ஆப்ஷன் தனியா கொடுத்துருக்காங்க. உங்களோட புக்கிங் ஐடி வச்சோ பிஎன்ஆர் நம்பர் வச்சோ நீங்க ட்ராக் பண்ணிக்கலாம் உங்களோட டிக்கெட்ஸை. ஸோ பஸ்ஸஸ்க்கு, ட்ரெயின்ஸ்க்கு, ஹோட்டல்ஸ் நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் புக் பண்ணதுக்கு அப்புறம் கேன்சல் பண்ணணும், இல்லை ரீஃபண்ட் பண்ணணும், இந்த மாதிரி கண்டிஜென்ட் சுச்சுவேஷன்ஸ்ல டேட் சேஞ்ச் பண்ணணும், இந்த மாதிரி என்ன மாதிரியான விஷயமா இருந்தாலும் உங்களுக்கு கஸ்டமர் சர்வீஸ் நம்பர்ஸ் இருக்கு, அதுக்கு கால் பண்ணியும் நீங்க எடுத்துக்கலாம். எத்தனை வச்சிருக்காங்க பாருங்க. அபவுட் இக்ஸிகோ போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீட் ஹெல்ப் வித் யுவர் ரீசன்ட் புக்கிங் போட்டிருக்காங்க. ஆன்லைன்லேயே நீங்க பண்ணிக்கலாம், இல்லை கால் பண்ணி கூட நீங்க கேட்டுக்கலாம். இங்க நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கு பாருங்க, ஃப்ரீக்வெண்ட்லி ஆஸ்க்டு கொஸ்டின்ஸ். ஸோ அதெல்லாம் நீங்க பார்த்துட்டு என்ன ப்ரொசீஜர் எடுக்கணும் அப்படின்னு பார்த்துக்கலாம். ரீஃபண்டுக்கு என்ன பண்ணணும், கஸ்டமர் கிரீவன்ஸ்னா எங்க கான்டாக்ட் பண்ணோம். ஸோ இதெல்லாமே வந்து இதுல எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு டிராவல் டிக்கெட் புக் பண்ணும்போது உங்களுக்கு எவ்வளோ யூசர் ஃப்ரெண்ட்லி ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. ஸோ பரவாயில்லைங்க, நம்ம மேக் மை ட்ரிப்பு மற்றபடி இக்ஸிகோவில் இருக்கிற மாதிரியே மேக் மை ட்ரிப்லேயும் இருக்கும். பட் ஆனால் மேக் மை ட்ரிப்பில் உங்களுக்கு ட்ராவல் பேக்கேஜஸ் இருக்கும் அடிஷ்னலாக. இக்ஸிகோவில் வந்து உங்களுக்கு டிராவல் அண்ட் ஸ்டே மட்டும் ஸ்பெசிஃபிக்காக கொடுத்துருக்காங்க. பட் ஆனால் ரொம்பவே யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்குது. இங்கே பாருங்க, நிறைய ஆஃபர்ஸ் கொடுத்துருக்காங்க. அது ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லலாம். இக்ஸிகோவில் எவ்வளோ ஆஃபர்ஸ் இருக்கு பாருங்க. ஐசிஐசிஐ பேங்க், எஸ்பிஐ, கோட்டாக்கு, ஒன் கார்டு. ஸோ இந்த மாதிரி ஏதாவது கார்ட்ஸ் வச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு அடிஷ்னல் டிஸ்கவுண்ட்ஸ் கிடைக்கும். ஓகேவா. ஸோ ஐ புக் வித் இக்ஸிகோ 24/7 கஸ்டமர் சப்போர்ட் இருக்கு, ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ டிராவலாம், 40% இன்டெலிஜென்ட் ஃபேர் அலர்ட்ஸ் வேற கொடுக்குறாங்க. ஸோ அந்த அலர்ட்ஸ் எல்லாம் நீங்க போட்டு வச்சுக்கலாம் உங்களோட இமெயில் ஐடி, மொபைல் நம்பர் கொடுத்து. ஓகேவா. ஸோ ஹோட்டல்ஸ், டாப் ஹோட்டல்ஸ் இதெல்லாமே வந்து இதுல லிஸ்ட் ஆயிருக்கு அப்படின்னு போட்டிருக்காங்க. சீப் ஃபேர்ஸ் 2100 இருந்து நீங்க புக் பண்ணிக்கலாம் அப்படின்னு போட்டிருக்காங்க, பஞ்சாப் மாதிரியான இடங்கள்ல. ஸோ ரொம்ப காம்படிட்டிவான ப்ரைஸிங் இருக்கு. என்ன சொல்றது, கார்பரேட் லெவல் ஸ்டேக்கே வந்து காம்படிட்டிவ் பட்ஜெட் ப்ரைஸிங்ல உங்களுக்கு கொடுக்குறாங்க. அண்ட் ஏர்லைன்ஸ் மொத்தமே வந்து டொமஸ்டிக் ஏர்லைன்ஸ் மொத்தமே வந்து உங்களுக்கு லிஸ்ட் ஆயிருக்கு இதுல. ஸோ சூப்பரா இருக்குல்ல. உங்களுக்கு இன்டர்நேஷனல் ஃப்ளைட்ஸு, ஹோட்டல்ஸு, ட்ரெயின்ஸ், பஸ்ஸஸ் எல்லாமே வந்து ஒரே பிளாட்ஃபார்ம்ல இருந்து உங்களுக்கு புக் பண்றதுக்கான ஆப்ஷன்ஸ் எல்லாம் வந்து சூப்பரா கொடுத்துருக்காங்க இக்ஸிகோல. ஸோ இந்த வீடியோ வந்து டிராவல் பண்ற மக்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அடிஷ்னலா எனக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் வேணும்பா, மற்ற பிளாட்ஃபார்முக்கு ஈக்குவலா ஏதாவது கண்டின்ஜென்சிக்கு நான் இக்ஸிகோல புக் பண்ணோன்னா சூப்பரா இதுல புக் பண்ணலாம் மக்களே. ரொம்ப ரொம்ப யூசர் ஃப்ரெண்ட்லியா இருக்கு. தேங்க்யூ. சோ மக்களே, நம்ம இக்ஸிகோ வெப்சைட்ல எப்படி வந்து நம்ம டிராவல்கான டிக்கெட்ஸ் புக் பண்ணலாம் அப்படிங்கறத டீடைலா பார்த்தோம். நீங்க என்ன மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட்ல டிராவல் பண்றதுனாலும் சரி, பிளைட்டோ, பஸ்ஸோ அல்லது ட்ரெயினோ, எல்லாத்துக்குமே வந்து நீங்க இக்ஸிகோ பிளாட்ஃபார்ம்லயே வந்து டிக்கெட்ஸ் புக் பண்ணிக்கலாம். அங்க ஸ்டேக்கும் வந்து நீங்க டிக்கெட்ஸ் புக் பண்ணிக்கலாம். இக்ஸிகோல என்னென்ன மாதிரியான டிராவல் பெனிஃபிட்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்க, டிஸ்கவுண்ட்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்க அப்படிங்கறதையும் பார்த்தோம். நீங்க புக் பண்ணும்போது அதை எப்படி அப்ளை பண்ணிக்கலாம் அந்த கூப்பன்ஸ் எல்லாம் அப்படிங்கறதையும் பார்த்தோம். சோ இந்த வீடியோ வந்து நிறைய டிராவல் பண்றவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நம்புறேன்.
வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோக்கு நிறைய லைக்ஸ் கொடுங்க, கமெண்ட்ஸ் கொடுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காம ஷேர் பண்ணிடுங்க. முக்கியமா நிறைய டிராவல் பண்ற ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். நாம இன்னொரு பியூட்டிஃபுல்லான யூஸ்ஃபுல்லான வீடியோல மறுபடியும் மீட் பண்ணலாம். until then take care and cheers மக்களே. bye. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோல பிளிப்கார்ட் மிந்த்ரால இருந்து சில ப்ராடக்ட்ஸ் டேக் பண்ணிருக்கேங்க. பார்த்துட்டு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கிற ப்ராடக்ட்ஸ் பர்ச்சேஸ் பண்ணுங்க மக்களே. தேங்க்யூ.